அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன், MD DCH, இணை பேராசிரியர், குழந்தைகள் நலப்பிரிவு, அரசு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்று நாம் வேர்ல்டு நிமோனியா டே குறித்து பார்க்கிறோம். இந்த வேர்ல்டு நிமோனியா டே அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 12ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஏன் நம்ம வேர்ல்டு நிமோனியா டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, குழந்தைகளின் இறப்பிற்கான முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய இந்த நிமோனியா குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் சென்றடைய வேண்டும். இந்த நிமோனியா ஏன் ஏற்படுகிறது, எந்த வகையான கிருமிகளால் ஏற்படுகிறது, எப்படி பரவுகிறது, அதற்கு நாம எப்படி தடுப்பு மருந்து கொடுக்கலாம், எப்படி தடுப்பூசி போடலாம், உரிய முறையில் நம்ம மருத்துவம் பார்க்கணும், இதெல்லாம் மக்களிடையே சென்றடையணும். இந்த நிமோனியா அப்படிங்கிற நோய் முற்றிலும் மக்களிடம் இருந்து அகற்றப்பட வேண்டும். உலக நிமோனியா தினம், வேர்ல்டு நிமோனியா டே, ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதத்துல 12ஆம் தேதி நம்ம உலகம் முழுவதும் வேர்ல்டு நிமோனியா டே செலிப்ரேட் பண்றோம். வேர்ல்டு நிமோனியா டே ஏன் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, மக்களிடம் நிமோனியா குறித்த போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். நிமோனியானா என்ன, அதனோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்னைக்கு குழந்தைகள் உலக அளவில் இறக்குறதுல ஒரு 14 to 15% இந்த நிமோனியா தாக்கத்தினால, இந்த நிமோனியா நோயினால இறக்குறாங்க. ஆக இந்த நிமோனியா அப்படிங்கிற வியாதி உலக அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கமா இருக்கு. குழந்தைகள் மட்டும் இல்லாம வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்களும் இந்த நிமோனியா மூலமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 16 லட்சம் மக்கள் உலக அளவுல 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிமோனியா மூலமா பாதிக்கப்படுறதா நம்ம அறிகிறோம். நிமோனியா அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நமக்கு மூச்சு குழாய் இருக்கு, நமக்கு சுவாச பாதைன்னு சொல்றோம், நமக்கு 2 நுரையீரல் இருக்கு. இந்த நுரையீரல் அப்படிங்கிறது காற்று பைகளால் ஆன ஒரு ஆர்கன். இந்த காற்று பைகள்ல நமக்கு ஆக்சிஜன்ஸ் வரணும், கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இருக்கிற உற்பத்தியான கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும். காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்ம உடம்புல உள்ள திசுக்களை சென்றடையணும். அதுக்கு ஒரு முக்கியமான உறுப்பா இருக்கக்கூடிய இந்த நுரையீரல் தொற்று கிருமிகளால் பாதிக்கப்படும் போது அதில் ஏற்படக்கூடிய அலர்ஜி பாதிப்பை தான் நம்ம நிமோனியான்னு சொல்றோம். அது வைரஸ் கிருமியானால தாக்கப்படலாம், பாக்டீரியா கிருமினாலும் தாக்கப்படலாம், புரோட்டோசோவா பூஞ்சை போன்ற பங்கை கிருமிகளாலும் அது தாக்கப்படலாம். ஆக இந்த நிமோனியா தொற்று ஏற்பட்ட இந்த காற்றுப்பை முற்றிலும் சேதமடைந்து நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியோட சேர்ந்து அது அழிகிறது. அதனால ஏற்படக்கூடிய அந்த உறுப்பு செயலிழப்பு தான் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அதனால பல்வேறு உறுப்பும் நமக்கு உடம்புல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உயிரிழப்பே ஏற்படுவதற்கான முக்கியமான ஒரு காரணமா இந்த நிமோனியா அமைஞ்சிருக்கு. நிமோனியா பொதுவா வைரஸ் கிருமிகளால அதிக அளவு பரவுது. இப்போ வைரஸ் தொற்று ஒரு மனிதரிடமிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையிடமிருந்து இன்னொரு குழந்தைக்கு எப்படி பரவுது? நம்மளுடைய மூச்சு காற்று மூலமா பரவக்கூடிய ஒரு வியாதி. இப்போ கோவிட் நம்ம உலக அளவில் பார்த்தோம். இந்த கோவிட் ஒரு பேண்டமிக்கா இருந்துச்சு. அது ஒரு வகையான நிமோனியா தொற்றை நம்ம உடம்புல கொடுத்துச்சு. அதனாலதான் நமக்கு நிறைய பேருக்கு நுரையீரல் செயலிழந்து இதானாங்க. ஸோ பாக்டீரியா கிருமிகள்னு பார்த்தீங்கன்னா நிமோனோகாக்கல் நிமோனியா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட தடுப்பு மருந்து இருக்கிறதுனால நம்ம தடுப்பூசி செலுத்தி நிமோனியாவை தடுக்கலாம். இப்போ நிமோனியாவை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளை நம்ம ஆரோக்கியமா பாதுகாத்து வளர்த்து அவங்களுக்கு போதுமான அளவு போஷாக்கான ஊட்டச்சத்துக்களையும் புரதச்சத்துக்களையும் கொடுத்து வளர்க்கும் போது அவங்கள நம்ம கட்டாயம் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான தடுப்பு ஊசிகள் செலுத்துறது மூலமா நம்ம நிமோனியாலிருந்து பாதுகாக்கலாம். ஒரு நபரிடமிருந்து நம்ம இன்னொரு நபர் சமூக இடைவெளியை பிடிப்பதன் மூலமாக இந்த நிமோனியா போன்ற தொற்றுக்கள் உடையவற்றை இருந்து இன்னொரு மனிதருக்கு நிமோனியா பரவதை நம்ம தடுக்கலாம். ஆக தன் சுத்தம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பொது இடங்களுக்கு போயிட்டு வர்றப்போ பஜாருக்கு போறோம், கடைத்தெருவுக்கு போறோம்,
ரயில் பயணம், சாலை பயணம், இந்த மாதிரி பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடத்துக்கு போகும்போது வீட்டிலிருந்து வெளியில் போகும்போது, வெளியிலேருந்து உள்ளே வரும்போது நம்மளுடைய தற்பாதுகாப்பை நம்ம பாதுகாத்துக்கணும். தற்பாதுகாப்புனா நம்மளுடைய கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதில், உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது. நம்ம இப்போ ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை குளிக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம சோப் வாட்டரை வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். ஸோ நல்ல ஹேண்ட் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணால் ஒரு நபரிடம் இருந்து இன்னொரு நபருக்கு நிமோனியா பரவுறதை தவிர்க்கலாம். அதே மாதிரி நம்ம நம்மளுடைய முகங்கள், கை கால்களை சோப்பு மூலமா கழுவுறது மூலமா இந்த நீர் திவலைகள் நம்ம மூச்சு குழாயில இருந்து இன்னொரு மூச்சு குழாய்க்கு பரவுறதை நம்ம தவிர்க்கலாம். அப்புறம் நமக்கு யாருக்காவது நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடனே நோயை கண்டறிந்து பரிசோதனை செய்து போதுமான மருத்துவ உதவிகளை எடுத்துக்கொள்வது மூலமா நிமோனியாவை நம்ம கட்டுப்படுத்தலாம். நமது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இஎஸ் நர்சிங் காலேஜோடைய நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நர்சிங் ப்ரொஃபஸர்ஸ், டியூட்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பொதுமக்களுடைய நம்மளோட இணைந்து பொதுமக்களிடம் இந்த நிமோனியா குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது ரோல் பிளே, அதே மாதிரி பேம்ப்ளெட்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுக்குற பிக்சர்ஸ், இந்த மாதிரி அவங்க ஒரு பொதுமக்களிடம் நிமோனியா குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு 2024 இந்த நிமோனியா வேர்ல்டு நிமோனியா டேயோட தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னா எவ்ரி பிரெத் கவுண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மூச்சும் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத அதை உணர்த்துது. அதே மாதிரி ஸ்டாப் நிமோனியா இன் இட்ஸ் ட்ராக் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த நிமோனியா பரவக்கூடிய பாதைகளை நாம கட்டாயம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துடைய கருப்பொருள். நன்றி, வணக்கம்.